like you. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உப்பாக நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, திரியேக தேவனே, ஏக சக்கராதிபதியே, இன்னொரு அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக அப்பா அவருடைய பொறு பாதத்திலே எங்கள் யாவரையும் சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, எண்ணங்கள் அப்பா அதை இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய காலத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் கர்த்தாவே மகிமைப்படும்படியாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்து ஏதோ இதுவரை எங்களை காத்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிற அதற்காக கோடான நன்றி. இன்றைக்கு எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிற, எங்களை வாழ வைத்திருக்கிற அதற்காக கோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய சித்தம் நிறைவேற கர்த்தாவே இந்த ஒவ்வொரு நாளும் அப்பா உங்களுடைய நாமம் மகிமை என்று சாட்சிகளாய் எங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே நிறுத்தப்படியாய் இந்த ஆராதனை கூட கர்த்தாவே ஒவ்வொரு பாதத்தை சமர்ப்பிக்கிறோம். அப்பா இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய பரிசுத்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் நடத்துவீராக. உங்களுடைய ஆளுகைக்குள்ளே கர்த்தாவே இதோ எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இதோ ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும்படியாய் அப்பா நீர் உயரும்படியாய் இதோ எங்களை எல்லா ஆராதனைகளையும் சுகந்த வாசனையாய் நீர் நுகர்ந்து மகிழும்படியாய் இதோ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Love
வல்லமை, அக்கினிமயமான அந்த வல்லமை எங்கள் மேல் பொழிந்து விடுவதற்காக thank you so much, Father. Blessed be your name, Lord. Thank you. வைத்திருப்பது அப்பா ஏசப்பா உடைய கிருபை, உடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே கர்த்தாவே இதோ இதுவரை என்னை நடத்துகிறேன், காத்திருக்கிறேன். Thank you so much, Father. Blessed be your name, Lord Jesus. Glory to you, Lord. Worship you, Lord. Amen.
இயேசுவின் நாமத்தினால உடைய வல்லமை ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு வீடுகளில் ஊற்றப்படட்டும், ஒவ்வொரு தேசங்களில் ஊற்றப்படட்டும், ஒவ்வொரு குடும்பங்களில் ஊற்றப்படட்டும். கர்த்தாவே உடைய ஜீவன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. Thank you, Father. Thank you, Jesus. Oh, we worship you, Father. God
துதி பாடல் உமக்கே. அப்பா, நாங்கள் கர்த்தாவே ருசித்து பார்க்க நீர் எங்களுடைய வாழ்க்கையில நல்லவராக இருக்கிறீர் இயேசுவே. இதுவரை நன்மைகளை செய்து அப்பா எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களை ஆதரிக்கிறீரே. அப்பா எங்களை கர்த்தாவே இதிலிருந்த எல்லாவற்றிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கர்த்தாவே எல்லா விதமான தீமைக்கும் தீங்குக்கும் அழிவுக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டு வருகிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you so much, Father. Blessed be your name, Father. Blessed be your name, Lord. Oh, we worship you, Father. எங்களை ஆளுகை செய்கிற எங்கள் ஆவியானவரே, இதோ இந்த வேலை கர்த்தாவே எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Thank you, Jesus. தர்மியான ஆராதனை விளைக்காம நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மாத்திரம் ஆளுகை செய்கிறாங்க, என்னுடைய குடும்பங்களை ஆளுகை செய்கிறாங்க. அப்பா, என்னுடைய நினைவுகளே, என்னுடைய சிந்தனைகளே, இதோ இந்த நாட்களில் கர்த்தாவே அநேக காரியங்கள் உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான கர்த்தாவே இதோ காரியங்கள் ஜனங்களை பயமுறுத்தி அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஆளுகை செய்து கொண்டு அப்பா எல்லா ஜனங்களையும் திகில் மூட்டி கர்த்தாவே அப்பா ஒவ்வொருவருக்கும் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகிற இப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல தகப்பனை நீர் ஆளுகை செய்யும்படியாய் செய்ய, நினைவுகளை ஆளுகை செய்ய, எண்ணங்களை ஆளுகை செய்ய, வார்த்தைகளை ஆளுகை செய்ய, எங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் கருத்துக்கு. நான் Thank you, Jesus. Worship you, Father. Yes, Amen. Amappa, நீ வழியாய் தந்தவரே, worship you, Father. Thank you, Lord. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே,
ரட்சிக்க ஒருவரும் இல்லை கர்த்தாவே, ஒருவரும் இல்லை இயேசுவே. உம்முடைய ஆவியானவரை அனுப்பி அப்பா, உம்முடைய பரிசுத்த தூதர்களை அனுப்பி உலகம் எங்கும் அற்புதங்களை செய்யும்படியே இயேசுவே. ஒவ்வொரு மூலை முடுக்குகளில் தகப்பனுடைய அற்புதம் நடக்கட்டும். உண்மையன்றி நாங்கள் யாரிடம் செல்வோம் அப்பா, யாரிடம் செல்வோம் கர்த்தாவே? உலகத்தில் நடக்கிற சமாதானம் இல்லாத நிலைமைகளை மாற்ற, கண்ணீர்களை மாற்ற அப்பா, இருதயத்தின் ஏக்கங்களை மாற்ற, உயிர் பிரிவுகளை மாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும் கர்த்தாவே. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்களுக்குள்ளே வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே வல்லமை பாய்ந்து செல்லட்டும். இந்த வேலையில் கர்த்தாவே, இதோ லாசருவை ஏதோ மரித்த 4 நாளாய் நாற்றமடித்து கிடந்த அந்த கர்த்தாவே, ஏதோ சிவனை எழுப்ப நீர் வல்லவராய் இருந்த, நீர் போதுமானவராய் இருந்த உடைய வல்லமை கர்த்தாவே, இப்பொழுது அநேக கர்த்தாவே, கோடிக்கணக்கான கர்த்தாவே உயிர்கள் போராடி கொண்டிருக்கிற நிலைமையில் நீர் கர்த்தாவே இவைகளை ஜீவனோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறீர் இயேசுவே. Thank you Jesus. வார்த்தைகளை அனுப்புகிறாங்க, வார்த்தைகளை அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு இடங்களிலும் இயேசுவின் நாமத்தினால ஜீவன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக அப்பா. ஒவ்வொருடைய கர்த்தாவே இருதயங்களிலே அப்பா, ஒவ்வொருடைய கர்த்தாவே லங்ஸ்ல அப்பா உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டாவதாக. ஒவ்வொருடைய கர்த்தாவே உடல்களில் ரத்தம் பாய்வதாக, பலன் கர்த்தாவே உண்டாவட்டும் இயேசுவின் நாமத்தினால. Thank you Jesus. நீங்க சொன்னீங்க மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று. நாங்கள் உண்மையை சார்ந்து இருக்கிறோம் அப்பா, உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் இயேசுவே. நீங்க சொன்னீங்க ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் எனக்கு அறியாமலும் எட்டாமலும் இருக்கிற பெரிய காரியங்களை செய்வேன் என்று. இந்த குடும்பம் கர்த்தாவே அங்கலாய்க்கிற எத்தனையோ குடும்பங்கள், கண்ணீரோடு இருக்கிற எத்தனையோ கர்த்தாவே குடும்பங்கள், பிரிவுகளை தாங்க முடியாத கர்த்தாவே, ஏதோ கர்த்தாவே எத்தனையோ பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஏதோ கர்த்தாவே சூழ்நிலைகளை மாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில வார்த்தைகளை அனுப்பி அப்பா, ஒவ்வொரு இடங்களிலும், ஒவ்வொரு பகுதிகளிலும், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்களிலும், ஒவ்வொரு தேசத்திலும் அப்பா நீ கர்த்தாவே ஆளுகை செவியாக அவருடைய வாழ்க்கையும் அவருடைய நினைவுகள் எல்லாம் உமதாய் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அவருடைய பேச்சு எல்லாம் உமதாய் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். Thank you Jesus. Thank you Jesus. எங்களால் ஒன்றும் முடியாது கர்த்தாவே. இதோ உங்களுடைய சந்நிதியில, உங்களுடைய பாதத்துல இதோ எங்களுடைய எல்லா விதமான விண்ணப்பங்களை அர்ப்பணிக்க தான் முடியும். கிரியைகளை நடப்பிக்கிற தேவனே, கிரியைகளை நடப்பிக்கிற தேவனே, வார்த்தைகளை அனுப்பி சுகமாக்குகிற தேவனே, விண்ணப்பங்களை கேட்கிற தேவனே, சுகத்தை கொடுக்கிற தேவனே, இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே உங்களுடைய வலது கரத்தை நீட்டி ஒவ்வொரு கர்த்தாவே இடங்களில் உடைய சுகம், அற்புதம், உடைய அதிசயம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே என்று கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே அற்புதம் நடக்கட்டும் அப்பா, அதிசயங்கள் நடக்கட்டும். வேறு யாரையும் சனங்கள் அறியட்டும், உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில் நாங்கள் கர்த்தாவே தேவ வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரோடு கூட இடைப்படல. இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவீர். இனியும் கர்த்தாவே நீர் எங்களை கர்த்தாவே வார்த்தையை கொண்டு கலப்படுத்துவீர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு காலம் ஒழியாது என்று சொன்ன வார்த்தை இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்படட்டும், பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் யாவரும் வேதத்தை எடுத்து சொல்லுவோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியாதிருக்கும். இதில் எழுதியுள்ள எல்லா
எல்லாம் செய்ய நான் கவனமாக இருப்பேன். இரவு பகல் இதை தியானித்துக் கொண்டிருப்பேன். இதனால் எனக்கு வழியை வாய்க்க பண்ணுவேன். இதனால் நான் புத்திமானாய் நடந்து கொள்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன் இந்த உலகில் இருக்கிற அவர் இந்த என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். நாம் இந்த நாட்களிலே கேள்விப்படுகிற எல்லா சூழ்நிலைகளை பார்க்கிறோம் அவர் பெரியவராக இருக்கிறார். அதனாலதான் அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஸோ வேதத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு வாக் வித் த ஹோலி ஸ்பிரிட். போன வாரம் கூட பார்த்தோம் எப்படியா இந்த உலகத்துல நம்ம நேச்சுரல் லைஃபும் சூப்பர் நேச்சுரல் லைஃபும் வாழணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியமாய் தேவைப்படுறாரு. தேற்றவாளர் எதற்காக, சத்திய ஆவியானவர் எதற்காக என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வாக் வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பரிசுத்த ஆவியானவரோடு நட. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற இந்த நாட்கள்ல தேவனோடு கூட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்க வேண்டும். நெருங்கிய ஒரு உறவுல நம் தேவனோடு கூட வாழணும், இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவைகள் எல்லாம் ஒரு பயிற்சி. அது நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு லெசன். திடீர்னு வரக்கூடிய காரணம் இல்லை. டெய்லி செய்கிறது நிமித்தம் அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், பழகிடுவோம். ஸோ பரிசுத்த ஆவியானவரோடு கூட இசைந்து வாழ வேண்டும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், தேவனோடு கூட என்றென்றைக்கும் நாம் உறவோடு கூட இருப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:16. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்கேற்றபடி நம்ம என்ன பண்ணலாம், நடந்து கொள்ளும் பொழுது அப்போ மாம்ச இச்சையை நம்ம என்ன பண்ண மாட்டோமா, நிறைவேற்றாதிருப்போம். அப்போ மாம்சத்திற்காக நம்ம கடந்த வாரம் பார்த்தது போல மாம்சத்திற்காக இந்த நேச்சுரல் லைஃபுக்காக நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொன்னா பூமிக்குரிய காரியங்களை நம்ம தேடி ஓடணும். ஆனா ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து கொள்ளும் பொழுது தேவனோடு கூட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல நம்ம உறுதியாய் நிற்கிறவர்களாய் நம்ம இருப்போம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில திரும்ப அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கூட நம்ம படிக்கிறோம். 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். So இங்க சொல்லப்பட்டிருக்கிறது for as many as are led by the Spirit of God, these are sons of God. So இங்க சொல்லப்பட்டிருக்கிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். ஸோ புத்திரர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மகள், தேவனுடைய மகன் எனப்படுவார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையில அவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா when we walk with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்க பழகும் பொழுது, கற்றுக்கொள்ளும் பொழுது, தினசரி வாழ்க்கையில நம்ம அதை நம்முடைய வாழ்க்கையில அதை பயிற்சிக்குள்ளே அபியாசத்திற்குள்ளே கொண்டு வரும் பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். இந்த பூமிக்குரிய எந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம நல்ல ஒரு உதாரணம், நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு எடுத்துக்கோனா மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய அவர் தீர்க்க தரிசனத்திலையும் வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். எழுதியிருக்கிற ப்ராஃபஸி எல்லாமே நிறைவேற அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை என்ன வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எப்படி போகப்பட்டார்? அவர் பிசாசினால சோதிக்கப்படுகிறதுக்கு யார் அவரை
தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆவிக்கு ஏற்ற வாழ்க்கை அவர் வாழ்ந்தது நிமித்தம் 3வது 4வது வசனத்துல மத்தேயு 4:3-4 அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அவர் சோதிக்கப்படுகிற அந்த நாளிலே 40 நாள் 40 இரவு 40 பகல் அவர் ஃபாஸ்டிங் இருந்தாரு. ஃபாஸ்டிங் இருந்து முடிஞ்சு அவர் ரொம்ப பசியா இருந்தாரு. அந்த நேரத்துல பிசாசு அவரை வந்து சோதிக்கிறார். 3-4 வசனம் வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதே மாதிரி இங்க பார்க்கிறோம். 6-7வது வசனத்தை வாசிங்க. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் தன்னில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் 2 இடத்துலயும் ஒரு சிமிலரான அதே வார்த்தை திரும்ப ரிப்பீட் ஆகப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல 3வது வசனத்திலும் சரி 6வது வசனத்திலும் சரி ஒரே வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்ன பண்ணு, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இந்த இடத்துல if you are the son of God, திரும்ப 6வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது if you are the son of God. என்றைக்கு தேவ ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பூமியில இருக்கிற இல்ல தேவ ஆவியானவரை தவிர வேற எந்த ப்ரூஃபோ எந்த ஜனங்களும் நம்ம இடத்துல ப்ரூஃப் கேட்காங்கன்னா அவங்க கிட்ட நம்ம நான் யாருன்றத சொல்ல அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவ ஆவியானவரால் அந்த இடத்துல நடத்தப்பட்டிருந்தபடினாலே அந்த இடத்துல பார்க்கிறோம், நீங்க தேவனுடைய குமாரனே ஆனார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிசாசு கேட்கும் பொழுது, அந்த சோதிக்கப்படுகிறவன் கேட்கும் பொழுது 2 இடத்துலயும் இந்த 2வது இடத்துல பாருங்க, வசனத்தையே பேசாம பிசாசு, ஆனாலும் என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறதுனால he was walking each day with the Holy Spirit. அதனால அவர் என்ன பண்ணல, தன்னை யார் அப்படின்றத வெளிப்படுத்தல. அவர் யாருன்றத யாருக்கு வெளிப்படுத்தணும் யாருக்கு வெளிப்படுத்த கூடாது அப்படின்றத அவர் தெளிவாய் அறிந்திருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜனங்கள் நம்மிடத்துல ப்ரூஃப் கேட்கும் போதும் சரி, மற்ற காரியங்கள்ல நம்ம கிட்ட சவால் விடும் பொழுதும் சரி, நம்ம அவங்களுக்கு நேரா நின்று அதை நம்ம மேற்கொள்ளணும் ஜெயிக்கணும் அப்படின்னு யோசிக்க தேவையே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப கூலா அவனுக்கு என்ன பண்றாரு, பதில் சொல்றாரு. அதே போல அவர் யாரிடத்துல அவர் ப்ரூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அவருடைய தகப்பனுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். பரிசுத்த ஆவியானவரோடு கூட இசைந்திருக்கிறதை அந்த இடத்துல தெளிவாய் காணப்பட்டது. அதனால எந்த ஆவி அவரோடு கூட இடைப்படும் பொழுது, அசுத்த ஆவி அவரோடு கூட இடைப்படும் பொழுது அதுக்கு அவர் என்ன பண்ணல, அதுக்கு ஒரு அளவும் அவர் பயப்படாமல் கலங்காமல் அந்த இடத்துல அந்த ஆவியை விட்டு விலக்கினார். 9-10 வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பவும் விசுவாசி என்ன பண்ணா, அவரை எங்க கொண்டு போனாங்க சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 4-ம் 9-10 வசனம் வாசிங்க. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, சோ தேவனாகிய கர்த்தர் உன்னதத்தின் தேவனிடத்துல அந்த ஆவியானவரோடு கூட இசைந்தவராய் அந்த இடத்துல பாருங்க, பிதாவுடைய சித்தத்தை மாத்திரமே செய்ய அவர் உறுதியாய் நின்றார். ஏன் அப்படின்னு சொன்னா he walked with the Holy Spirit each day. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவர் நடத்தப்பட்டபடியினாலே, நடந்து கொண்டு இருந்ததுனாலே அவன் வந்து வார்த்தை இடத்திலே என்ன பண்ணா, வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சான். ஏன்னா பைபிள்ல எழுதியிருக்கிறது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை யாரா இருந்தது, தேவனா இருந்தார். சோ இங்க என்ன பண்றான், சாத்தான் வந்து ஜீவனுள்ள வார்த்தை இடத்துல வந்து வார்த்தையை
இடைப்பட்டார். அந்த இடத்துல பார்க்கிறோம், பயந்து ஓடல, அவர் அந்த இடத்துல வளரவும் இல்லை, தெளிவான ஒரு வார்த்தைகளை அந்த இடத்துல பேசி அவனுக்கு அவர் யார் என்பதை ப்ரூவ் பண்ணாம அவர் யாரா இருக்கிறார் என்ற ஒரு உணர்வோடு கூட, நல்ல ஒரு தெளிந்த மனதோடு கூட அவரை விட்டு அகற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நீ என்ன பண்ணக்கூடாது, நீ அவரை டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை விட்டு விலகுகிறார். ஸோ இன்றைக்கு நம் யாவருக்கும் தேவனுடைய வார்த்தை ரொம்ப நல்லா தெரியும். நம்ம ரொம்ப சின்சியரா எதை லவ் பண்றோமோ இல்லையோ, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை அதிகமா நம்ம என்ன பண்றோம், அப்படியே பற்றி பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய், அணைத்துக் கொள்ளுகிறவர்களாய், நம்ம பெட்டுக்கு கீழே வைக்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் எந்த இடத்துல பார்த்தாலும் நம்ம வீட்டுல வசனம் வசனம் வசனம், எல்லா இடத்துலயும் வசனம் அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்பதாக அது இருக்கக்கூடியதாய் 1000 வசனத்தை நான் மெமரைஸ் பண்ணி அதை அப்படியே சரளமா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம சொல்லுகிறவர்களாய் நம்ம இருந்தாலும், தேவ வார்த்தையானது நம்மோடு கூட கிரியை செய்யணும், நமக்குள்ள அது கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றதுல இந்த ஒரு இடத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், மிஸ் பண்ணிடுறோம். எது? பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கிறதே. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம நடந்தாதான், அவரை சார்ந்திருந்தாதான், அவரே பற்றி கொண்டிருந்தாதான் இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்றத நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த mystery of the word of God, அந்த வார்த்தை நம்ம படிக்கிறோம், அந்த இடத்துல நம்ம வார்த்தை பார்த்ததும் அதுல நிறைவடைகிற கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு வசனத்தை எடுத்ததும் வசனம் கிடைச்சிச்சா, கர்த்தர் பேசிட்டாரு, எப்படி பேசினாரு, அது எப்படி நிறைவடையும் நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னா, தேவ ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு அந்த ரகசியத்தை நமக்கு உடைத்து வெளிப்படுத்தும் பொழுது அதுல நாம் நிறைவாக்குகிறவர்களா இருக்கிறோம், அதுல நம்ம வழிநடத்தப்படுகிறவர்களா இருக்கிறோம். அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது நம்ம சரியான தீர்மானங்களை, சரியான முடிவுகளை நம்ம என்ன பண்றோம், எடுத்துக்கொள்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு சொன்னா, நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இசைந்து வாழும்படியாய் நான் என்ன பண்ணணும், என்னை பரிசுத்த ஆவியானவரோடு கூட நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த சென்சிட்டிவிட்டிக்குள்ள நான் என்ன பண்ணணும், நான் டெவலப் ஆகணும். ஒவ்வொரு நாளும் அதுல வளர ஆரம்பிக்க வேண்டும். அதுல நான் ஒவ்வொரு நாளும் அந்த growth பார்க்க வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன வழி நடத்தும் பொழுது அது ரொம்ப அருமையா இருக்கும், அது ரொம்ப நேர்த்தியா இருக்கும். அவர் என்னை வழி நடத்தப்படும் பொழுது, அவர் என்னை வழி நடத்தினார் அப்படின்னு சொன்ன அநேக காரியங்கள், ரகசியங்கள், ஆசீர்வாதங்களை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும், அது நடந்துட்டே வரும். ஸோ ஆனால் நம்ம என்ன பண்றோம், அதிகமாக குவாலிட்டி டைம் தேவனோடு கூட, குவாலிட்டி டைம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம செலவழிக்கிறதே இல்லை. அதிகமா நம்ம என்ன பண்றோம், வார்த்தைக்கு போறோம். வார்த்தை ரொம்ப முக்கியமானதுதான். ஆனா வார்த்தையை அறிந்து கொள்ள ஸ்கூலுக்கு போறோம், படிக்கிறதுக்கு ஏபிசிடி தெரியணும்னா ஸ்கூலுக்கு போறோம். நம்ம குக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் போய் உட்கார்றதில்ல, இல்லை மெக்கானிக் ஷாப்பில் போய் உட்கார்றதில்ல. ஆனால் ஒரு வண்டி எப்படி ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மெக்கானிக் ஷாப்பில் போய் உட்கார்ந்தா அங்கே கற்றுக்கலாம். ஆனால் வார்த்தையினுடைய வல்லமையை அறிந்து கொள்ளவும், ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே நம்ம நிலைச்சிருக்கவும், ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆவிக்கும் தேவ ஆவிக்கும் இருக்கிற வித்தியாசங்களை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தாதான் இந்த வேதத்தினுடைய எல்லா விதமான ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால சத்தியத்தை நான் கேட்கிறதுனாலோ பார்க்கிறதுனாலோ, ஒவ்வொரு நாளும் வசனத்தை பார்த்து பார்த்து பார்த்து, எங்க பார்த்தாலும் வசனம், என் கண்ணுக்கு எங்க எடுத்தாலும் வசனம், அப்ப வசனம் கிடைச்சிச்சு, அதுல நான் திருப்தி அடைகிறேன் அப்படின்ற ஒரு திருப்திக்குள்ளே நம்ம இல்லாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால வழி நடத்தப்படும் பொழுது, ஏன்னா வேத வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ரெவலேஷன் வெளிப்படுத்தல நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நீங்க பாருங்க, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம்
சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் யாருக்கு சொல்றது? சபைகளுக்கு. சபைகள், நம்ம தான் சபைகள், நம்ம தான் ஆலயம், நம்ம தான் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அங்கங்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சபைக்கு சொல்லுகிறதை என்ன பண்ணலாம்? காதுள்ளவன் கேட்க. காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. சோ 2:7 he who has an ear let him hear what the Spirit says to the churches. So இங்க ஒரு இடத்துல மட்டும் இல்ல, 11ஆம் வசனத்துல, 17ஆம் வசனத்துல, 29ஆம் வசனத்துல, 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, 13ஆம் வசனத்துல, 22ஆம் வசனத்துல, இங்க 7 இடத்துலயும் சபைகளுக்கு, 7 சபைகளுக்கு சொல்லுகிறத என்ன பண்ணுங்களா? காதுள்ளவர் கேட்க கடவன். ஹalleluya. இங்க ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா முக்கியமாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத இன்றைக்கு காதுள்ளவன் என்ன பண்றதில்ல, கேட்கிறதே இல்லை. ஏன் இஷ்டத்துக்கு தான் என்ன பண்ற, வாழ்ற. என்கிட்ட பைபிள் இருக்கு, நான் என்ன பேசுறேனோ அதுதான் சரி, நான் எதை படிக்கிறேனோ அதுதான் சரி. பரிசுத்த ஆவியானவர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அப்படியா நான் என்ன பண்ண மாட்டேன், வழி நடத்தப்பட மாட்டேன். அப்படின்னா என்ன, அப்படின்னா யாரு, how to walk with the Holy Spirit. ஒண்ணுமே நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத ஒரு சாப்டரா இருக்கிறது, தெரியாத ஒரு லெசனா இருக்கிறது. சோ அதனால ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் இசைந்து இருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு சிலருக்கு அது கசப்பா இருக்கிறது. இந்த கொரோனாக்கு எல்லா இடத்துலயும் சொல்றாங்க, நீங்க கபாசுர குடிநீரை குடிக்கணும், கஷாயத்தை குடிக்கணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில யாரு கீழ்ப்படியாம இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு கஷாயத்தை போல. அது குடிக்கும் பொழுது கசப்பா இருக்கும், நல்லாவே இருக்காது, ருசியே இருக்காது, பிட்டர், ரொம்ப கசப்பு, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அது நம்முடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். ஹalleluya. எல்லா விதமான இப்போ நம்ம கேட்டு வருகிற எல்லா விதமான இப்படிப்பட்ட நோய்கள் இருந்து நம்மள விலகும். அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவரோடு கூட நாம் வழி நடத்தப்படும் பொழுது அவர் நடத்துகிற விதம், அவர் நடத்துகிற பாதை அது ஒரு கஷ்டமா இருந்தாலும், ஏன்னா பசங்க கிட்ட போயிட்டு உனக்கு கபாசுர குடிநீர் வேணுமா, கஷாயம் வேணுமா, இல்ல ஐஸ்கிரீம் வேணுமா, இல்ல சாக்லேட் வேணுமா அப்படின்னு கேட்டா எதுதான் விரும்புவாங்க? அவங்க சாக்லேட்டையும் ஐஸ்கிரீம் தான் விரும்புவாங்க. ஆனா அதனுடைய விளைவு பிள்ளைகளுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த கஷாயத்தினுடைய அதனுடைய அருமையும் அவர்களுக்கு புரியாது. சோ தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதல் இன்றைக்கு அநேகருக்கு புரியாம இருந்தாலும் அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அதனாலதான் தேவனுடைய வசனத்தில் எழுதியிருக்கிறது, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவன். திரும்ப திரும்ப 7 சபைகளுக்கும் தேவ ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, எவனுக்கு காது இருக்கோ அவன் என்ன பண்ணுங்க, கேளு, நான் என்ன சொல்றேன் அப்படின்றத கேட்டு அதன்படி என்னோடு கூட இசைந்து நடக்கும் பொழுது அங்க வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் என்னெல்லாம் அந்த இடத்துல அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற எல்லா ப்ரமோஷனு, பிளெஸ்ஸிங்கு, அவர்களுக்கு தேவையான உயர்வு எல்லாமே தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. அதனால பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்து அவர் திரும்ப உன்னதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாட்கள்ல அந்த 120 பேரை அவரோடு கூட இசைந்து இருக்கிறவர்கள ஒரு இடத்துல ஒரு மனதாய் நீங்க இசைந்து இருங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த கூடி வந்து அந்த இருந்த அந்த இடத்துல நீங்க எடுத்துக்கங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். சோ அந்த இடத்துல பாருங்க, ஒருமனப்பட்டு அவர்கள் அந்த இடத்துல வந்திருந்தாங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் என்ன பண்ணாங்களா, வந்து இறங்கி அக்கினிமயமான நாவுகள்னால அங்க ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட
இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். சோ இங்க பாக்குறோம், இந்த இடத்துல எல்லா தேவனுடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த சீடர்கள், மற்ற எல்லாரும் 120 பேர் அந்த இடத்துல தங்கி, இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க இங்க இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், பரிசுத்த ஆவியை இந்த இடத்துல உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி, சோ அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தவர்களாய் அந்த இடத்திலே யாரெல்லாம் காத்திருந்தார்களோ, அவருடைய வார்த்தையின்படி காத்திருந்த ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் தேவ ஆவியானவர் அந்த இடத்துல பலமாய் வந்து இறங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். And they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. தேவ ஆவியானவர் அவர்களை எப்படியாய் வழி நடத்தினார்களோ, இன்றைக்கு வழி நடத்துகிறது போல அல்ல. இன்றைக்கு பரிசுத்த ஆவியை ஒரு ஸ்டைலா என்ன பண்றாங்க, எடுத்து பயன்படுத்துறாங்க. அப்படியே பேசிட்டே இருப்பாங்க, இல்ல துதிச்சிட்டே இருப்பாங்க, அப்படியே டங்ஸ்லயும் பேச ஆரம்பிச்சிடும். அது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. அந்த இடத்துல அப்படி இல்ல, அக்கினிமயமான ஆவி அந்த இடத்துல வரும் பொழுது ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளும் பயம் உண்டானது. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கின பொழுது அந்த அட்மாஸ்பியர், அங்க இருந்த எல்லா சூழ்நிலைகள் அப்படியே தலைகீழாய் மாறி போனது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அங்க இருந்த, அங்க வந்திருந்த, அங்க கூடியிருந்த எல்லா சனங்களும் அந்த இடத்துல ஒரு சிலர் இவங்களை கேலி செஞ்சாங்க. இவங்க குடிச்சிட்டு காலையில பாரு எப்படி பேசுறாங்கன்னு. ஆனா வசனம் 16 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 16 தீர்க்கதரிசியாகிய யோவேல், சரி, அதுக்கு முன்னாடி நீங்க 6-7 வாசிங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். அங்க என்ன அடைந்தாங்க, தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும் பொழுது தங்கள் தங்கள் பாஷையில கேட்ட ஜனங்கள் அவங்க கலக்கம் அடைந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடத்துல ஒரே அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்றாங்க இவங்க அப்படின்ற ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. ஒரு சிலருக்கு அது ஏடியா இருந்தது. ஆனா 11ஆம் வசனத்துல நீங்க வாசிங்க. 11 வேதரும் அறிவீருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார். என்ன பேசினாங்களா, அவங்க சும்மா உலர்ல, சும்மா அப்படியே எகிரி டயர்ட் ஆகிற வரைக்கும் அப்புறம் அப்படியே உட்கார்ந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கல. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வரும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம். அங்க இருந்த ஒவ்வொரு ஜனங்களுடைய பாஷையில அவர்கள் பேசுகிறத அவர்கள் கேட்டாங்க. தேவனுடைய மகத்துவம். சோ எப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிரியை செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் சீரான சிறப்பான வழியில நம்மளை நடத்துவார். அது மாத்திரமல்ல, அவர் மகத்துவங்களை பேசக்கூடிய ஒரு வழியில நம்மளை நடத்துவார். மகத்துவம், தேவனுடைய மகத்துவத்தை பேசக்கூடிய வழியிலே the wonderful works of God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ தேவனுடைய மகத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மகத்துவத்தை பேசும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்களுக்கு பயம், திகில் அவங்களுக்கு உண்டானது. அப்பதான் இங்க பார்க்கிறோம், பேதுரு எழுப்பி அவங்க கேலி செய்யும் பொழுது இந்த இடத்துல 16ஆம் வசனத்துல பேதுரு சொல்றாரு, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலில் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. சோ யோவேல் புத்தகத்துல எழுதியிருக்கிறபடி, ஏற்கனவே எழுதியிருக்கிறபடி இப்ப என்ன பண்றாங்க, என்னுடைய ஜனங்கள், என்னோடு கூட இருக்கிறவர்கள், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 17ஆம் வசனத்துல அவர் சொல்றாங்க, கடைசி நாட்கள்ல நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வரும் பொழுது பைபிள்ல எழுதியிருக்கிறது, மாம்சமான யாவர் மேலும்
தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் திடீரென்று என்ன, இந்த கலிலேய ஜனங்கள் தானே, இயேசு கிறிஸ்துவோடு கூட இசைந்திருந்த இந்த சீஷர்கள் தானே, இவங்க என்ன பண்றாங்க, நம்முடைய பாஷைகள்ல தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். அதுதான் தீர்க்க தரிசனம். தேவனாலே பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிற ஒரு முறை. அதுதான் இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை ஒவ்வொருடைய உள்ளத்துல வைத்திருக்கிறாரோ அது பேசப்படுகிற வார்த்தையா இருக்கிறது. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, அதான் இந்த இதுல இருக்கு 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் வசனத்துல your sons and daughters shall prophesy, your young men shall see visions. உன்னுடைய வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்களா, உங்கள் குமாரன் உங்கள் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். சோ தரிசனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் வழிநடத்தப்பட்டு அவர்கள் பார்க்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பார்க்கிற ஒரு சம்பவங்கள். அதான் அந்த தரிசனங்கள். எப்படி பேதுரு பட்ட பகல்ல நின்று கொண்டிருந்தான், அவனுக்கு பசி ஏற்பட்டது, திடீர்னு ஒரு தரிசனத்தை அவன் கண்டான். அது உண்மை அல்ல, அது ஒரு தரிசனம். பரிசுத்த ஆவியானவர் அவனை நடத்துகிற ஒரு முறையா இருந்துச்சு. அவன் திடீர்னு ஒரு பெரிய ஷீட்டை பார்த்தான், அதுல அநேக மிருகங்கள் அடிக்கப்பட்டு அவன்கிட்ட வந்து அவனுடைய முன்னாடி வந்து இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னாரு. அது இந்த உலகத்தின் சாப்பாடை பற்றி அல்ல, தேவ ஆவியானவர் அவனுக்கு கொடுக்கிற தரிசனம். அவன் நெக்ஸ்ட் என்ன ஊழியத்தை செய்யணும், எங்க போகணும் அப்படின்றத பரிசுத்த ஆவியானவர் தரிசனத்தின் மூலமா அவனோடு கூட வெளிப்பட்டார். ஸோ அந்த தரிசனங்கள் நம்மளா ஒன்று எடுத்து நம்மளா ஒன்று யோசிச்சு நம்மளா ஒன்று சொல்லுகிறதல்ல. தீர்க்க தரிசனமோ யாரோ பற்றி எதையோ கேள்விப்பட்டு நானா ஒரு கதையை உண்டாக்கி நான் அவர்களோடு கூட பேசுகிற காரியம் அல்ல தீர்க்க தரிசனம். பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு நல்ல ஒரு ரொம்ப நீட்டான ஒரு வேலையா இருக்கிறது. ரொம்ப கிளீனான சுத்தமான ஒரு வேலையா இருக்கிறது. ஸோ அது மட்டும் அல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது your old men shall dream dreams. உன்னுடைய முதியோர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காணுவார்கள். இதுவும் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா நான் யோசிக்கிற காரியங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவைகளையும் நடத்துகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு தேவனால வழிநடத்தப்படுகிறவர்களையும் பரிசுத்த ஆவியானவர் அழகாய் அருமையாய் நடத்துகிற ஒரு வேலையா இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம் பைபிள்ல அநேக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஒரு சொப்பனங்கள் நம்ம பார்க்கலாம். யோசேப்பு அவனை சொப்பனக்காரன்னு கூப்பிட்டாங்க. ஸோ தேவ ஆவியானவர் சொப்பனத்தின் மூலமா அவனுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அவையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில நடந்தது. யாக்கோபு அவனுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து அவன் ஒரு இடத்துல படுத்து கொண்டிருக்கிற எல்லாத்தையும் இழந்த ஒரு நிலையில அவன் தூங்கி கொண்டிருக்கிற அந்த நடந்த நேரத்துல அவன் பார்த்தான் ஒரு பெரிய வானத்துக்கு எட்ட தூரத்துல ஒரு ஏணி, தேவ தூதர்கள் மேலேயும் கீழே ஏறுறதும் இறங்குறதும் அவன் அந்த இடத்துல பார்த்து அந்த இடத்துல பெத்தேல் என்று அவன் பெயர் வைத்தான். அந்த இடத்துல தேவன் அவனோடு கூட இருப்பதையும் அந்த இடத்துல அசைவாடுகிறதையும் அவன் சொப்பனத்தின் மூலமாய் அவன் பார்த்தான். அது மாத்திரமல்ல, இந்த நிறைய இடத்துல சொப்பனத்தின் மூலமா தேவன் இடைப்படுகிறத பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து பிறக்கிற அந்த நேரத்துல கூட அந்த இடத்துல ஒரு குழப்பமோ எந்த ஒரு சமாதானமற்ற காரியங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்க மரியாளோடு கூட இடைப்பட்ட தேவன் யோசேப்போடு கூட இடைப்பட்டார். அதுக்கப்புறம் யோசேப்பு எங்க இருக்கணும், எந்த இடத்துல இயேசுவை வளர்த்தணும், எந்த இடத்துல வைக்கக்கூடாது, எல்லாவற்றிலும் சொப்பனத்தின் மூலமா யோசேப்புக்கு தேவன் வெளிப்பட்டார், அவனோடு கூட இடைப்பட்டார். ஸோ நம்மளை காக்குற தேவன் உறங்கார் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 121 3வது 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது நம்மளை காக்கிற தேவன் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. வாசிங்க. உன் காலை தள்ளாட விட்டார். ஆமென். உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமென். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு
ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு பார்க்கிற பரிசுத்த ஆவியானவரோடு நடைபடுகிற இந்த காரியமானது இப்படியாய் நம்ம பார்த்து வருகிற ஒவ்வொரு இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? ஜனங்களை வழி நடத்துகிறாரு. சோ இங்க பார்க்கும் பொழுது உன் காலை தள்ளாட ஒட்டார். என்ன பண்ண மாட்டாரு? உன் காலை தள்ளாட ஒட்டார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது அவர் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன், உங்களை காக்கிற தேவன், என்னை காக்கிற தேவன், நம்மளை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், வழிநடத்துகிற தேவன். என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதனால அவர் செய்ய வேண்டிய வேலைகளை ரொம்ப சூப்பரா, ரொம்ப அழகாய், நேர்த்தியாய் அவர் செய்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, you pay attention to what you do. நீ செய்கிற காரியங்கள்ல நீ என்ன பண்ணு? ரொம்ப 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 தேவனுடைய ஆவியானவருக்கு என்ன பண்ணு? ரொம்ப கவனம் செலுத்தி அவரோடு கூட இடைப்படுகிற அந்த நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறாரா, இல்ல அசுத்த ஆவி நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படின்றத நம்ம தெளிவாய் அறிந்து நம்ம வழிநடத்தப்படும் பொழுது அப்பதான் தேவனோடு கூட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை, ஒரு நெருங்கின உறவோடு கூட தேவனோடு கூட நம்ம இசைந்திருக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிந்து கொள்ள காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார், இன்றைக்கும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், இன்றைக்கும் நம்மளோடு கூட இடைப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி ஒவ்வொரு நேரமும் நம்மளோடு கூட அவர் இருக்கிறேன் என்று அவர் நம்மளோடு கூட நமக்கு உணர்த்துகிறார். ஆனா நம்ம அதை கேட்கும் பொழுதுதான், when we listen, நம்ம அந்த வார்த்தைக்கு நம்மளை செவி சாய்க்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பரிசுத்த ஆவியானவரோடு கூட இசைந்து இருக்க முடியும். இல்லைன்னா யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தலையோ நம்ம யாரும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனமே இல்லாம போயிடும். ஏன்னா பைபிள்ல பார்க்கிறோம், எலியாவை தேவன் தான் நடத்தினாரு. திடீர்னு ஜெசபேலுக்கு பயந்து அவன் ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிந்து கொள்ளுகிறான். நம்ம அந்த இடத்தை பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எவ்வளவு அற்புதங்களை இந்த எலியாவோடு கூட அவன் மூலமாய் தேவன் செய்கிறார். திடீர்னு ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்து 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11, 12 அந்த இடத்துல தேவ ஆவியானவர் அந்த இடத்துல வெளிப்படுகிறார். வாசிங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றின் பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று. அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. பாருங்க, இந்த எலியாவோடு கூட இடைப்படும்படியாய் அந்த இடத்துல ஒரு பலத்த காற்று உண்டாச்சு. அதுல அவர் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு earthquake, அங்க என்னது பூமி அதிர்ச்சி உண்டாச்சு. அதுல அவர் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு அக்கினி அந்த இடத்துல வெளிப்பட்டது. அதுலயும் அவர் இல்லை. எந்த இடத்துல இருக்கிறாரா? a still small voice, அமர்ந்த மெல்லிய சத்தம். சோ இதை நம்ம கவனிக்கல அப்படின்னு சொன்னா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம இசைந்து வாழ முடியாது. We cannot walk with the Holy Spirit if we are not listening to the still small voice. So நம்ம என்ன பண்ணணும்? Pay attention. நம்ம கவனமாய் அவருடைய அந்த வார்த்தைக்கு, அந்த சொற்களுக்கு, அவருடைய வழிநடத்துதலுக்கு நம்மை தாழ்த்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த மெல்லிய சத்தத்திற்கு நாம் செவி சாய்க்க முடியும். அவரோடு கூட இசைந்து வாழ முடியும். அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் வெற்றி பெற முடியும். அநேக ஜனங்கள் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்ன பண்றேன்? இந்த ஊழியத்தை செய்யறேன். இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்காக நான் இவ்வளோ பாடுகளை அனுபவிக்கிறேன். ஸோ இயேசு கிறிஸ்துவுக்காக அல்ல,
இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம இசைந்து வழி நடத்தப்படும் பொழுது அப்பதான் மற்ற எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ண முடியும், உயர்வையும் ஆசீர்வாதங்களையும் அடைய முடியும். அவரோடு கூட நம்ம சொல்லும் பொழுதுதான் we can overcome things in our life. நம்முடைய வாழ்க்கையில மேற்கொண்டு ஜெயத்தை நாம் பெற முடியும். So pay attention, listen, கவனிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் pay attention to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிறதை, நம்மளோடு கூட நடக்கிறார், வழிநடத்தப்படுகிறார் அப்படின்றத நாம் கவனிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சொற்களுக்கு நான் கீழ்ப்படிய முடியும். ஆனா நம்ம பார்க்கிறோம், இல்லைன்னா நம்ம அநேக ஆசீர்வாதங்களை மாத்திரம் அல்ல, அவருடைய வழிநடத்துதலை நம்ம மிஸ் பண்ணக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்ம பைபிள்ல பார்க்க ஒரு சின்ன பையன் ஆலயத்துலதான் இருந்தான். ஆனா தேவன் அவனோடு கூட இடைப்படும் பொழுது, அவனை கூப்பிடும் பொழுது 3 தடவை சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு 3 தடவை தேவன் அவனை கூப்பிடும் பொழுது அவனுக்கு என்ன இல்லை, அது தேவன் தான் கூப்பிடுறாரா அப்படின்னு தெரியல. பிகாஸ் அவனால தேவன் ஏற்கனவே பேசியிருந்தா அந்த வாய்ஸ் அவன் ரெகக்னைஸ் பண்ணியிருக்க முடியும். அதுதான் முதல் தடவை அவன் தேவனுடைய வாய்ஸை கேட்கிறான். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அநேக தடவை இதை செய், இதை செய்யாது, இப்படி நடந்துக்க, இப்படி வாழு, கர்த்தர் இப்படியா உனக்கு சொல்றாருன்னு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மளை அநேக தடவை நம்ம என்ன பண்ணியிருக்காரு, உணர்த்திருக்கிறாரு, நம்மளை வழி நடத்திருக்கிறாரு, நமக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை அசட்டை பண்ணுகிறது நிமித்தம் அந்த வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு அசட்டை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அநேக தேவனுடைய வழி நடத்துதல் மாத்திரமல்ல, அநேக ஆசீர்வாதங்களையும் நாம் இழக்குகிறவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல சாமுவேலை கூப்பிடும் பொழுது அவன் யார் கூப்பிடுறான்னு தெரியாம போய் ஏழி இடத்துல போய் கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறான். அந்த இடத்துல ஏழி சொல்றான், இல்ல நான் கூப்பிடல, அது தேவன் கூப்பிடுறாரு. அதனால நெக்ஸ்ட் டைம் கூப்பிடும் பொழுது நீ என்ன சொல்லு, இதோ அடியே சொல்லுங்க, வாசிங்க. உன்னை கூப்பிட்டால் அப்போது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு என்றான். சோ என்ன சொல்லு, கர்த்தாவே சொல்லும், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அந்த ரெகக்னைசேஷன் இல்ல. ஏன்னா டு பே அட்டென்ஷன், அவன் வாழ்க்கை ஃபுல்லா அவன் குட்டியா வளர்க்கிற, இப்பதான் வளர்க்கிற அந்த பிராயத்துல அவன் கேட்டதெல்லாம் ஏலியுடைய சத்தத்தை மட்டும்தான். அதனாலதான் ஓடி போய் ஐயா கூப்பிட்டீங்களா அப்படின்னு ஏலியிடத்துல கேட்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஒரு உணர்த்துதல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் காணப்படும் பொழுது எச்சரிக்கையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைக்கு get more aware to God's Spirit, தேவனுடைய அந்த வழிநடத்துதலுக்குள்ளே செல்லும்படியாய், அதை இன்னும் க்ளோஸா, இன்னும் அருகாமையில போகும்படியாய் எச்சரிக்கையாய் நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியா சொல்றாங்க, இந்த உலகத்துல கோவிட் இருக்கு, வெளியே போகாதீங்க, ரொம்ப உஷாரா இருங்க, ஏன்னா வெளியே போனா அது நம்மளை பிடிச்சுக்கும். அப்படிதான் நம்ம தேவனுடைய பிரசனத்திற்கு வெளியே போகும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு வெளியே போகும் பொழுது நம்ம உலகத்துல தேவனுடைய அந்த ஒரு க்ளோஸ்னஸ் நம்ம பெற முடியாது. அதனால வசனத்துல நம்ம பார்க்கிறோம், யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல தேவன் சொல்லுகிறார், 7:38, யோவான் 7:38. வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா. என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து என்ன ஓடுங்களாம், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். Living water will flow in your innermost belly, in your most being. So ஜீவ தண்ணீர் என்ன ஆகும், நதியாய் ஓடும். So அந்த ஜீவ தண்ணீர் நதியாய் ஓடும்படியாய் நாம் இயேசுவை விசுவாசித்து அவருடைய பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் வழி நடத்தப்படும் பொழுதுதான் இந்த ஜீவ தண்ணீர் நதியாக புறப்பட்டு வரும். அல்லேலூயா. So இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுப்பி இருக்கிறார். அது
அதனால உனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. மற்றவர்கள் கதையை படிச்சு அதுல நம்ம திருப்தி அடைகிறதுக்காக தேவனுடைய வசனத்தை இன்றைக்கு நம்முடைய கரத்துல கொடுக்கல. இவர்களுக்கு செய்தது போல உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க யாரோடு கூட இடைப்பட்டு அவர்களை மேற்கொள்ளும்படியாக செய்த அதே பரிசுத்த ஆவியானவர், அவரோடு கூட இடைப்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர், ஒவ்வொருவரோடு கூட இருந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் சொல்றாரு, ஓ டேஸ்ட் அண்ட் சீ that the Lord is good. ருசிச்சு பாரு, இயேசு நல்லவராக இருக்கிறார். சோ தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறது நிமித்தம் அதை எனக்காய் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த வேத வார்த்தைகளை உடைத்து அதை பிரித்து அதனுடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாம் அதில் அற்புதங்களை காணுகிறோம், அதிசயங்களை காணுகிறோம். அவர் நம்மளோடு கூட அந்த மெல்லிய சத்தத்தோடு மாத்திரம் அல்ல, இடி முழக்கங்களோடு மாத்திரம் அல்ல, அவர் earthquake மாத்திரம் அல்ல, அக்கினியோடு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட இடைப்படுகிறார் அப்படின்றத நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த ரிலிஜியன், இந்த மதங்கள் செய்கிறது போல செய்கிற தேவன், மதம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு செத்தவைகளா அப்படியே இருக்கும், திரும்ப திரும்ப it repeats the same thing. அப்படிப்பட்ட தேவன் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில புதியவைகளை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது புது புது வழிகளை அவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவார், புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தெரியப்படுத்துவார். கொலோசியர் 1:27 சொல்லி இருக்கிறபடி, 1ஆம் அதிகாரம் 27 சொல்லி இருக்கிறபடி, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்றாரா, ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு இந்த மகிமையின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன அந்த மகிமையின் ரகசியம் அப்படின்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருப்பதே. மகிமையின் நம்பிக்கை, வெளியே போய் பாருங்க, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு நிலையில இந்த உலகம் காணப்படுகிறது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அவரை சார்ந்து வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மேசியாவாகிய அவர் நம்முடைய மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். ஹல்லேலூயா. செத்த ஒரு யோசனைகளுக்கு அவர் நம்பிக்கையை ஊற்றுகிறவர் அல்ல, உயிர்ப்பிக்கிற ஆவி. அவர் ஜீவனை கொடுக்கிற ஒரு ஆவியா இருக்கிறார். இன்றைக்கு இங்க இருக்கிற நம்முடைய சிந்தைகள் எல்லாம் செத்து போனதா இருந்தா அவைகளை தூக்கி எறிந்து இந்த ஜீவனுள்ள வார்த்தையில பேசப்படுகிற ஒவ்வொரு ரகசியங்களையும் நம்முடைய சிந்தையில புகுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை நாம் இந்த வேளையில நம்முடைய வாழ்க்கையில வரவேற்று எத்தனை தடவை நம்ம அவரை அசட்டை பண்ணியிருக்கிறோமோ, இன்றைக்கு ஆவியானவரே என்னை மன்னிங்க. எவ்வளவு தடவை நீங்க என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறீங்க. நான் அந்த வார்த்தைக்கோ, அந்த ஒரு உணர்த்துதலுக்கோ, அந்த ஒரு சூழ்நிலைகளுக்கோ, அந்த ஒரு தீர்க்க தரிசனத்திற்கோ, அந்த ஒரு விஷயத்துக்கோ, அந்த ஒரு சொப்பனத்திற்கோ நான் என்ன இசைந்து கொடுக்காதபடிக்கு நான் அலட்சியமா இருந்திருக்கிறேன். நான் மன்னித்து மகிமை நம்பிக்கையா இருக்கிற இந்த கிறிஸ்து அவர்தான் இந்த வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் அவர் அற்புதங்களை செய்யக்கூடும் என்று இதோ இந்த வேலையை நாங்கள் கர்த்தாவை அறிந்தவர்களால் எங்களை உண்மையை சார்ந்து வைத்த கர்த்தாவை, உண்மையில கர்த்தாவை to rely upon you, to depend upon you, இதோ எங்களை கர்த்தாவை மனக்கண்களை திறந்து வைத்திருக்கிற கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ அருமையான வேலையை தகப்பனே, உன்னதத்தின் தேவனே, ராஜாமி அந்த மகிமையின் நம்பிக்கையாக இந்த உலகத்தில் கர்த்தாவை நம்பிக்கையற்ற ஒரு இந்த வாழ்க்கையில நம்பிக்கை ஊட்டுகிறவராய்
இயேசு ராஜா எங்கள் மத்தியில் நீர் வீச்சாடுகிறீர்கள், அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறது போல கர்த்தாவே, help us to walk with the Holy Spirit each day. எல்லா நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடத்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளில் கர்த்தாவே அடுத்து என்ன நடக்கும், அடுத்ததாய் கர்த்தாவே இதோ நடக்கிற இந்த தேவனே, இந்த கொரோனா, இந்த கர்த்தாவே இந்த பிடி, இதனுடைய ஆதிக்கம் முற்றிலுமாய் அழிந்து போக முடியாது. இதோ நீர் கர்த்தாவே உடைய வல்லமை உலகம் முழுவதும் கர்த்தாவே இதோ வெளிப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவரே உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வேலை பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நாங்கள் எல்லா இடத்திலும் சாட்சிகளாக இருப்போம் என்று உடைய வசனத்தில் எழுதியிருக்கிறது போல கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே உலகத்திற்கு மாத்திரமல்ல, நாங்கள் கர்த்தா உலகம் என்று சொல்லுகிற எங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு சாட்சிகளாக இருக்க அப்பா, இதோ பரிசுத்த ஆவியானவரோடு கூட இசைந்தவர்களாய் அற்புதங்கள் நடக்க, ஜெபிக்கிற ஒவ்வொரு இடத்தையும் உடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்பட அப்பா, அற்புதங்கள் நடக்க, அதிசயங்கள் நடக்க, நம்பிக்கை இல்லாத ஒவ்வொருடைய இருதயங்களும் வாழ்க்கைகளுக்கும் நம்பிக்கை ஊற்றுகிறவராய் நீர் அவருடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசங்களை செய்ய முடியாது. ஏதோ நாளில் கர்த்தாவை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களை தொட்டு கர்த்தாவே, ஏசப்பா நம்பிக்கை கர்த்தாவே, இதோ நங்குரம் நீ தான் கர்த்தாவே, இதோ ஒவ்வொருவரும் உங்களுடைய பாதத்தை பிடித்து இந்த நாளில் அவர்கள் கேட்கிற எப்படிப்பட்ட உதவியாக இருந்தாலும் நீர் அவர்களுக்கு செய்த உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. ஒவ்வொரு குடும்பங்களையும் உறவுகளையும் தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகைக்குள் எடுத்துக் கொள்வீராக, அற்புதங்களை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஊற்றப்பட்டு நீர் அப்பா வழி நடத்துதலை, அப்பா அவங்களுடைய வழி நடத்துதலை ஒவ்வொருவரும் கர்த்தாவே இதோ அவர்கள் பே அட்டென்ஷன் கர்த்தாவே கவனித்து அதை கர்த்தாவே ஏதோ கேட்டு அதன்படி வாழ கிருபை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்கப்படும், உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அவரிடத்திலிருந்து ஊற்ற கடவுள். தேங்க்யூ லார்ட். ஆமென்.